பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாடரேட் டு டிஃபிகல்ட். சரி, பிசிக்ஸ்லையும் மாடரேட் டு டிஃபிகல்ட், கெமிஸ்ட்ரியும் மாடரேட் டு டிஃபிகல்ட். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருந்திருக்குது. ஓகே, கொஸ்டின்ஸை பார்த்தா அப்படிதான் இருக்குது. ஆனா உண்மை என்ன? கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? நல்லா பாருங்க, சப்ஜெக்ட் பை சப்ஜெக்ட் அனாலிசிஸ் நான் இந்த இடத்துல எழுதி வச்சிருக்கேன். பிசிக்ஸ்ல வந்து 11 கொஸ்டின் ஈஸி, கெமிஸ்ட்ரியில 11, பாட்னி அண்ட் ஜுவாலஜில ஈஸியான கொஸ்டினோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது, டிஃபிகல்ட் கொஸ்டினோட எண்ணிக்கை கம்மியா இருக்குது. சார், கட் ஆஃப் எப்படி இருக்கும்? நல்லா பாருங்க, இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து எவ்வளோ மார்க்குக்கு மேல நீங்க எடுத்தா சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வெளியில இருந்து எனக்கு பாக்குறப்ப ஒரு கொஸ்டின் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த கொஸ்டின்ல கால்குலேஷனா இருக்கலாம், இல்லைன்னா அந்த கொஸ்டின் ரொம்ப பெரிய பேராகிராஃபா இருக்கலாம், ஸ்டேட்மெண்ட் வைஸா இருக்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங்கா இருக்கலாம், அசர்ஷன் ரீசிங் இருக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ பார்க்குறப்ப ஒரு கொஸ்டின் ஈஸியா இருக்குன்னு சொல்லி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கலாம், ஆனால் அது டைம் கன்சியூமிங் கொஸ்டினா கூட இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்க மார்க் எந்த அளவுக்கு வருதுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ண முடியும், உங்களோட கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரியா? கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் இப்படி இருந்திருக்கு. இப்போதைக்கு பார்க்குறப்ப எப்படி தெரியுதுன்னா, ஆப்வியஸ்லி 2025 நான் ஃபர்ஸ்ட் வந்து 2025 விட கஷ்டம் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணேன். பட் கொஸ்டினை சால்வ் பண்றப்ப தான் எப்படி தெரியுதுன்னா 2025 அளவுக்கு போல. 2025 இன்னும் கெத்தா மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். 2026 ரீநீட் பேப்பர் ஆப்வியஸ்லி 2026 விட டிஃபிகல்ட் தான், அதுல மாற்ற கருத்தே கிடையாது. அப்ப கண்டிப்பா 2025 விட கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக இருக்கும். 2024 அளவுக்கு வருமா? இல்ல. சரியா? ஸோ கட் ஆஃப் மார்க் வந்து 2025க்கும் 2024க்கு நடுவில் தான் எங்கேயோ இருக்க போகுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல வந்து ஒரு வருஷம் மார்க்கு எவ்வளோ மார்க்குக்கு சீட் கிடைச்சிருக்குது. ஸோ 2020, 21, 22. இப்போ நம்மளுக்கு எந்த டேட்டா சார் தேவை அப்படின்னா 2025, 26. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கேன்னா வருஷம் ப்ரிடிக்ஷன் பண்ணுவேன். நான் ப்ரிடிக்ட் பண்ணதுலேருந்து 4 to 5 மார்க்ஸ்க்குள்ள தான் இருக்கும். பட் அதுக்கு எனக்கு நிறைய டேட்டாஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கட் ஆஃப் 2026 சொல்லி, ஏன்னா 2026 ஒரு எக்ஸாம் நடந்துச்சுல, அந்த பேப்பர் வந்து ஆல்மோஸ்ட் 2024 பேப்பர் மாதிரியே இருந்துச்சு. அப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ணப்போ 2026க்கு சேஃப் ஸ்கோர் அண்ட் மேபி ஸ்கோர்னு சொல்லி இந்த வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, பட் இந்த வேல்யூ இந்த எக்ஸாமுக்கு செல்லாது. ஏன் செல்லாது? ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து 2026 வந்ததை விட ரீநீட் பேப்பர் கஷ்டமா இருக்கு, இதுல மாற்ற கருத்தே இல்லை. மாடரேட் டு டிஃபிகல்ட், அது ஈஸி டு மாடரேட், இது மாடரேட் டு டிஃபிகல்ட் ஒரு சைட்ல தான் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர் போட போறோம். இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர் சார். ஓகே, ஸோ இது மாடரேட் டு டிஃபிகல்ட் இல்லை, இது டிஃபிகல்ட் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதை விட உங்க கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமா இருக்கும். சரியா? ஸோ கட் ஆஃப் மார்க் இதை விட அதிகமாக தான் போக போகுது. ஆனா இந்த அளவுக்கு வருமா? வராது. ஸோ எந்த அளவுக்கு வருங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் மார்க் ஐ கேன் ப்ரிடிக்ட். ஸோ நான் கீழே ஒரு ஃபார்ம் கொடுத்துட்றேன், அந்த ஃபார்ம்ல உங்க டீட்டெயில்ஸை தயவு செய்து ஃபில் பண்ணுங்க. சரியா? ஃபார்ம்ல உங்க டீட்டெயில்ஸை தயவு செய்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்க மார்க்கை பேஸ் பண்ணி என்னால் எக்ஸாக்டா கட் ஆஃப் எந்த அளவுக்கு போகுங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதை வச்சு நான் நாளைக்கு நைட் உங்களுக்கு லைவ்ல வந்து டீட்டெயிலாக சொல்றேன். தயவு செய்து ஃபார்ம்ல இஷ்டத்துக்கு ஒரு நம்பர் போடாதீங்க, ஏன்னா அது வந்து எனக்கு கால்குலேஷன் பண்ணதுல கஷ்டமா போயிடும். ஓகேவா? உங்க டீட்டெயில்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கோம் அதை மட்டும் போட்டுரு, பேர் போட்டுரு, அதுக்கப்புறம் எந்த ஊர், அதுக்கப்புறம் உங்க மார்க் எவ்வளோ வருது, என்ன கேட்டகிரி வைஸ் பற்றி தான் நம்மளுக்கு மார்க் சொல்ல முடியும். எந்த கேட்டகிரியில் இருக்கீங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பேன், அதை மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. அதை பேஸ் பண்ணி நாளைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஓகே, பட் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் வந்து இப்போதைக்கு ஏர்லியாக ப்ரிடிக்ட் பண்ணணும், ரொம்ப ரா ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓப்பன் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா 600க்கு மேலே எடுத்தவங்க சேஃப். இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 580, 590க்கு மேலே எடுத்தவங்க சேஃப். ஓகே, இப்போ ஏர்லி ப்ரிடிக்ஷன், ஏன்னா கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு இருக்கு. பட் எக்ஸாம் ஹாலில் எழுதுனா உனக்கு தான் தெரியும் டைம் மேனேஜ் பண்ணீங்களா இல்லை எவ்வளோ ப்ரெஷர் ஆச்சு அப்படிங்கிறது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். இப்போதைக்கு ரொம்ப ஏர்லி ப்ரிடிக்ஷன் தான், இப்போதைக்கு நான் எதுவும் ப்ரிடிக்ட் பண்ண விரும்பல. ஸோ நீங்கள் மார்க் வந்து எவ்வளோ மார்க் வருது அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, பேஸ்ட் ஆன் தட் நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், லிங்க்ல ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை தயவு செய்து ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூடா.